Unit 1 Accounts from Incomplete Records. இதில் இருந்து இப்போ நம்ம 15th exercise நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? Calculate total purchases. Total purchases எப்படி calculate பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம credit purchase கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட்டோ அதை போட்டுட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி credit purchase கண்டுபிடிக்கணும். credit purchase கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட்டே எனக்குடைய சேம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம டோட்டல் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பாஸ் பிளஸ் கேஷ் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் பர்ச்சேஸ். அப்போ இங்க கேஷ் பர்ச்சேஸ் வந்து சம்லே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், இதுக்கு ஃபார்மேட். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் அந்த ஃபார்மேட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிரெடிட் சைட் போட்டுடணும். ஏன்னா லைபிலிட்டிலாம் எப்பவுமே வந்து ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடு தான். இப்போ பில்ஸ் பேபிளும் ஒரு லைபிலிட்டி, அதனால பேலன்ஸ் ப்ராட் போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட்ல போடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கேஷ் பே டு பில்ஸ் பேபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து டெபிட் சைட்ல போடணும் நம்ம. சரிங்களா? இப்போ கேஷ் பெய்டு அப்படின்னு பாக்குறப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டு கேஷ்னு வரும் இல்லைங்களா, அல்லது பேங்க்னு வரும். நம்ம ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பில்ஸ் பேபிள் டெபிட் வர்றதுனால டெபிட் சைட்ல டு பேங்க் அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸோட பில்ஸ் பேபிள் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. இப்போ அது வந்து எங்க வரும்னா டெபிட் சைட்ல வரும். டு பேலன்ஸ் கேரிட் ஆன் பில்ஸ் பேபிள் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் 20,000. சரிங்களா? இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஓப்பனிங் கொடுத்துருவாங்க, எவ்வளவு பில்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த டெபிட் பேலன்ஸ் ஆட் பண்ணி கிரெடிட் பேலன்ஸை மைனஸ் பண்ண நமக்கு பில்ஸ் அக்செப்டட் இன்னும் எவ்வளவு வந்திருக்கு நமக்கு பில்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து சண்டர் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அதாச்சும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல இதை போடணும், பில்ஸ் பேபிள் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. அடுத்தது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் கிரெடிட்டர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட். கிரெடிட்டர்ஸ் ஒரு லைபிலிட்டி, அதனால என்ன செய்யணும், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல போடணும். சரிங்களா? அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட். சரிங்களா? ஓப்பனிங் வந்து கிரெடிட், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பே டு கிரெடிட்டர்ஸ், கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து டெபிட் சைட்ல வரும். டு பே டு கிரெடிட்டர்ஸ், கேஷ் பெய்டோ அல்லது பேங்க்ல பெய்டோ எப்படி வந்தாலும் அது வந்து டெபிட் சைட்ல வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கே தெரியாது கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டு கேஷ், அப்போ டெபிட் சைட்ல வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அது ஞாபகம் இருக்குங்களா? இப்போ என்ன செய்வோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட்ல தான் போடும். கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா கிரெடிட்டர்ஸ்க்கு தான் போய் சேரும். கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ டெபிட் சைட்ல என்னன்னு பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் அங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல, அந்த அமௌண்ட் பில்ஸ் பேபிள் பில்ஸ் அக்செப்டட் போட்டு 25,000. இப்போ என்ன செய்யணும், டெபிட் பேலன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிரெடிட் பேலன்ஸை மைனஸ் பண்ணா நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கணக்கிட்டுலாம். ஓகேங்களா? இப்போ சம் பார்க்கலாமா? இந்த ஃபார்மேட்டை படிச்சு வச்சுக்கணும், அப்பதான் ஈஸியா சம் போட ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்டர் கிரெடிட்டர்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது எங்க போடணும், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல போடணும். சரிங்களா? அடுத்து பில்ஸ் பேயபிள் என்ன சொல்லியிருக்காங்க, 1/1/2018. அப்போ இதுவும் வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம். பை பேலன்ஸ் brought on. சரிங்களா? பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ்க்கு பெய்ட் பண்ற கேஷ் இது கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல வரும். அடுத்து பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள் 30,000 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, டு பேங்க்னு போட்டு பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள் 30,000.
சரிங்களா. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000, இதுவும் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல வரும். கேஷ் பர்ச்சேஸ் கீழே லாஸ்டா டோட்டல் பர்ச்சேஸ் கூட கிரெடிட் பர்ச்சேஸ் பிளஸ் கேஷ் பர்ச்சேஸ் ஆட் பண்ணும். அப்புறம் கிரெடிட்டர்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் 31/12/2018 கொடுத்துருக்காங்க. இது கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல வரும். பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் அப்போ இங்க போட்டுரும் இல்லைங்களா. டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் கேரிட் ஆன் 20,000. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பேலன்ஸ் கேரிட் ஆன்னா பில்ஸ் பேயபிள்ல பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் பேலன்ஸ், பேலன்ஸ் brought ஆன்னா பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ், எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இப்போ டெபிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000, கிரெடிட் பேலன்ஸ் 25,000. 50லேருந்து 25 மைனஸ் பண்ணா கிரெடிட்டர்ஸ்க்கு இன்னும் தர வேண்டியது 25,000. சரிங்களா. பில்ஸ் இன்னும் அக்செப்டட் பண்ணியிருக்காரு அவர் எவ்வளோ 25,000க்கு. சரிங்களா. அடுத்தது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டு பேலன்ஸ் brought on. கிரெடிட்டரோட ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட்டர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 30,000. அதை எடுத்துட்டு வந்து போட்டுடும். சரிங்களா. அடுத்தது pay to creditors, இதுவும் கொஸ்டின்ல இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து போட்டுரும். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000, இதுவும் கொஸ்டின்லயே இருக்கு நமக்கு. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ 25,000, அதை எடுத்துட்டு வந்து போட்டுறோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டோம் இல்லைங்களா, அதுல கிடைச்ச அமௌண்ட் பில்ஸ் அக்செப்டட் எவ்வளோ 25,000, அது வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். சரிங்களா. அந்த 25,000 போட்டுடுறோம். அப்போ நமக்கு டோட்டல் எவ்வளவு கிடைக்குது 1,85,000 கிடைக்குது. 1,20,000, 1,35,000, 1,40,000, 50,000, 60,000, 70,000, 80,000, 85,000, 1,85,000 கிடைக்குது. அப்போ 1,85,000ல இருந்து 30,000 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 1,55,000 கிடைக்குது. சரிங்களா. இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். இந்த பேலன்ஸ் ஃபிகர் அமௌண்ட் தான் என்னது கடன் கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கடனுக்கு எவ்வளோ பொருட்களை வாங்கியிருக்கோம் அப்படின்னு கணக்கிட்டுரும். அடுத்தது இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ். இப்போ மொத்த விற்பனை, மொத்த விற்பனையும் பாக்குறப்போ கடன் மொத்த கொள்முதல், மொத்த கொள்முதல் பாக்குறப்போ கடன் கொள்முதல் ரொக்க கொள்முதல், அதான் கிரெடிட் பர்ச்சேஸ் பிளஸ் கேஷ் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் பர்ச்சேஸ் தெரிஞ்சிடும். டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு 1,55,000, கேஷ் பர்ச்சேஸ் கொஸ்டின்ல பாருங்க எவ்வளோ 2,25,000 கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ரெண்டுத்தையும் 1,55,000 பிளஸ் 2,25,000. இப்போ ஷார்ட்டா நீங்க உங்களுக்கு எங்க இடம் இருக்கோ லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ இல்ல கீழே இடம் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுருங்க. ஏன்னா மிஸ்டேக் வரக்கூடாது இல்லைங்களா. அதனால போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது 783 இல்லைங்களா. 3,80,000 டோட்டல் பர்ச்சேசஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுதுங்களா. தேங்க்யூ.